சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதமான ஒரு ராத்திரி. இந்த சிவராத்திரியிலே சிவபெருமானை வழிபாடு செய்வது அநேக அனுபவங்களை நமக்கு தரக்கூடியது. சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு பெயர். மங்களம் என்றால் என்ன? இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மங்களம்னா செல்வம், செழிப்பு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஒரு வீட்டிலே ஒரு கல்யாணம், ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்து பெயர் சூட்டு விழா, ஒரு ஒரு வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு மங்களம், மங்களமா நிகழ்ச்சி நடக்குது, மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு வீட்டிலே ஒரு முக்தியாகி விட்டார், அதற்கு அமங்கலம் நடைபெறுகிறது என்று சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு மங்களம், அந்த இடத்துல அமங்கலம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு விஷயம் இல்லை. அது என்ன இருக்கு அங்க இல்லை. இந்த இடத்துல மங்களம் இருக்கு, அந்த இடத்துல மங்களம் இல்லை. என்ன இருக்கு அங்க என்ன இல்லை? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உயிர் ஆற்றல் இருக்கு, அந்த இடத்துல உயிர் ஆற்றல் அல்ல. அவ்வளவுதான் விஷயம். அப்போ உயிர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், மங்களம் அப்படிங்கிற விஷயம், அதற்கு சிவம் என்கிற விஷயம். அதனாலதான் சிவம் என்றால் மங்களம், உயிர் எல்லாத்துக்கும் சிவம், அன்பு எல்லாமே சிவம். அதே அதுக்கு கொம்பை எடுத்துட்டோம்னா சவம் என்று ஆகிவிடும். அதற்கு அமங்கலம், அற்ற பொருள் அப்படின்னு பேர். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இந்த சிவம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா உயிர்ங்கிற பொருள், மங்களம்ங்கிற பொருள். அது போக மட்டுமல்ல, சிவம் என்றால் இந்த உலகத்தில் எல்லாகும் ஆகியிருப்பவன், இதுதான் என்று உறுதியற்று இருப்பவன் அவன். இப்போ யானைக்குள்ள சிவன் இருக்காருன்னா சிவன் இருக்கார். ஆனா சிவன் தான் யானையா என்றால் அல்ல. ஒரு மரத்திலே சிவன் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார். அந்த மரம்தான் சிவனா என்றால் அல்ல. அப்போ எல்லாத்திலும் எல்லாமாகியும் இருக்கிறான். ஆனால் இதுதான் அவன் என்று இல்லாமலும் இருக்கிறான். அதுதான் சிவம் என்று பெயர். இப்போ இந்த சிவ பரத்துவம் என்று பெயர். இந்த சிவ பரத்துவத்திலே மிக மிக முக்கியமானது, உச்சிதமானது, உன்னதமான விஷயம் அந்த சிவன் ராத்திரி. அன்றைய தினம் நாம சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உகந்தமான விஷயம். நம்ம நிறைய அங்க போடுமாங்க, அந்த இடத்துல போய் செய்யணுமா அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த இடத்துல நிறைய டான்ஸ் பண்றாங்க, அந்த இடத்துல நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் பண்றாங்க, அந்த இடத்துல போய் சிவனை கும்பிடலாமா, அது உங்களுடைய விஷயம். ஆனால் உங்களுடைய இருப்பிடம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவாலயம், நால்வர்கள் பாடல் பெற்ற சிவாலயம், இந்த இடத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்கள். அந்த இடத்திலே தான் உங்களுக்கு பேரானந்தம் பரிபூர்ணமாக சித்தியாகும். மற்றவைகள் எல்லாம் சரீரத்திற்கான ஆனந்தத்தை தருவே தவிர உயிருக்கான ஆனந்தத்தை தராது. உயிருக்கான ஆனந்தம் என்பது இது போல பாடல் பெற்ற ஸ்தலங்கள், பழமையான க்ஷேத்திரத்தில் மட்டுமே நம் உயிருக்கான ஆனந்தம் கிடைக்கும். அந்த உயிருக்கான அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு சிவபெருமானினுடைய வழிபாடு சிவாலயங்களிலே செய்ய வேண்டும். பரிபூர்ணமாக சித்தியாகும். சிவாய நமः.